Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்தஸ்து எனும் சுய பொறி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஸ்டேட்டஸ் இஸ் எ செல்ஃப் ட்ராப் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கிற ஸ்டேட்டஸை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம வேறு எந்த ஸ்டேட்டஸை பற்றியும் நம்ம இங்கே பேசலை. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருமே உற்று நோக்குறாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம், இது எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமலே உங்களுடைய அந்தஸ்தை இந்த சமூகம் ஒரு நிர்ணயம் பண்ணி வைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். அதனால் இந்த அந்தஸ்துன்றது நீங்கள் உங்களுடைய முயற்சியினாலேயும் உங்களுடைய உழைப்புனாலேயும் உருவாகக்கூடிய விஷயம். இதில் நான் இந்த அந்தஸ்தை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு தலைப்பு மட்டும் அந்தஸ்து என்னும் சுய பொறி அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்தஸ்துன்றதை நம்ம உழைப்புனால அடையணுமே தவிர நம்மளாக இந்த அந்தஸ்துக்கு வந்த மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சோம்னா அது அந்தஸ்து ஒரு சுய பொறியாக மாறிடும். அதாவது நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு செல்ஃப் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்மளாக இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காமிக்க முயற்சி பண்ணுறது தான் நம்ம இங்கே குறிப்பிடுறோம். அதாவது அது கற்பனை இல்லை, ஆனால் நீங்கள் நிஜமாகவே உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி நீங்கள் மற்றவங்களுக்கு காமிக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உண்மையான ஒரு அந்தஸ்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கற்பனையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கற்பனையில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் உங்களுக்கே வச்சுருக்கிற ஒரு செல்ஃப் ட்ராப் அப்படின்னு சொல்ல முடியும், சுய பொறி அப்படின்னு சொல்ல முடியும் தமிழில் சொல்லும்போது. செல்ஃப் ட்ராப்னா என்னென்னா, நம்ம பொய்யான ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம அந்த லெவலை நம்ம இன்னும் அடையலை, அந்த லெவலை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளி உலகத்துக்கு மட்டும் நம்ம அந்தஸ்தில் உயர்ந்தவங்களாக காமிச்சிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் அடையாளமாக வச்சுருக்கிறோம்னா, ஒரு பில்டிங்கை கட்ட முடியுது அப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளுடைய பட்ஜெட்டில் கட்டுறது நமக்கு சாத்தியமானதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய பட்ஜெட்டையும் தாண்டி ரொம்ப அலங்காரமாக இருக்கணும், மற்றவங்க, அதாவது நீங்கள் அண்டை அயலாரை பார்த்து நீங்கள் அவங்க கட்டியிருக்கிற அதே அளவில் கட்டணும், அவங்க கட்டியிருக்கிற அந்த மாதிரி டிசைனை கட்டணும், அந்த மாதிரி அதை விட பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டணும் அப்படின்றது உங்களுடைய தகுதியையும் மீறி, உங்களுடைய இன்றைக்கி இருக்கிற லெவலையும் மீறி கொஞ்சம் கடனானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இஎம்ஐ அதிகமானாலும் பரவாயில்ல, அதற்கு ஒரு கடன் வாங்கி இந்த பில்டிங்கை கட்டுறோம், நம்மளுடைய முதலீடும் அதில் கலந்துருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இது எல்லாமே உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம். இது யாரையும் குறிப்பிட்ட மாதிரி சொல்லலை. இது நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கிறதுனால தான் இதை ஒரு உதாரணமாக நம்ம சொல்கிறோம். ஒரு பில்டிங்கை நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பில்டிங்கை ஒரு தனிநபர் கட்டும்போது அவருடைய தகுதியும் மீறி அலங்காரமாக, அதாவது வெளி உலகத்துக்கு நம்ம உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, அதே மாதிரி நான் ஒரு முறை கட்டுற வீடை நான் ரொம்ப கிராண்டாக கட்டி காமிக்கிறேன், அவங்கனால மட்டும்தான் முடியுமா, நம்ம கிராண்டாக கட்டி காமிப்போம் மற்றவங்களுக்கு, அதாவது டிஸ்பிளே மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக கடன், அதாவது நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்ட கடனாக இல்லாமல் நம்மளுடைய தகுதிக்கும் சற்று மீறிய கடனாக அந்த பில்டிங்கை கட்ட முயற்சி பண்ணுறது. அதாவது நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களும் அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமாக ஒரு வீட்டை நம்ம உருவாக்குறோன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டோடு நிற்குமா அந்த கடன், அதுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வச்சா தானே அந்த வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கிறது. அதற்கு தங்கிட்ட இருக்கிற ஒரு சேமிப்பிலிருந்து வாங்கிறதுக்கு பதிலாக சேமிப்பிலிருந்து வாங்க முயற்சி பண்ணாலும் அதில் நிறைவேறாத விஷயம் அப்படிங்கிறதுனால அதற்கு தனியாக ஒரு இஎம்ஐ எடுக்கிறது, அதிகபட்ச கடன் வாங்கிறது, பர்சனல் லோன் வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் கடன் மேலே கடன் வாங்கி ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டை உருவாக்கி அதில் ஆடம்பரமான பொருட்களை குவிச்சு அந்தஸ்தை நம்ம காமிக்கணும்னு நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம். அந்த மனிதர்களோட கலந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்மளும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் நாங்கள் இங்கே இதை வெளியிட விரும்புகிறோம். அதனால் இது யாரையும் குறிப்பிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டான்றதை நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். இப்படி செய்யும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டை கட்டி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இஎம்ஐயினுடைய அளவு அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற
அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருக்கும். அந்த வருமானத்துக்கும் செலவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐயும் வந்து ஒரு சரியான சூழலில் போய்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சறுக்கல் ஏற்பட்டாலோ ஒரு சரிவு ஏற்பட்டாலோ அவங்களுடைய வருமானத்தில் ஏதாவது ஒரு சின்ன குளறுபடி ஏற்பட்டாலோ அல்லது அவங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது சின்ன பாதிப்பு வந்து ஒரு செலவு வந்தாலோ இவங்களுடைய அந்த இஎம்ஐ செலுத்துறது ஒரு பெரிய ஒரு பொறுப்பாயிடும், பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க இல்லைங்களா, அந்த முயற்சியில் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தோல்வி அடைஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அவங்க அதற்கு பதிலாக அவங்க வந்து தங்களுக்கு ஒரு புதிய சிக்கலை உருவாக்கிக்கிட்டாங்க, தங்களுக்கு ஒரு மன உளைச்சலை உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணணும். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடம்பரமாக ஒரு வீட்டை கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு காரை வாங்கி நிறுத்த வேண்டியது இருக்குது. அது வந்து மற்றவங்களுடைய பார்வைக்கு அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு ஆடம்பரமான தேவைக்கு அதிகமான ஒரு காரை வாங்கி நிறுத்த வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தேவைக்கு அதிகமான விஷயங்களை செஞ்சு தான் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தி காமிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செய்கிறது வந்து நமக்கு நாமளே வச்சுக்கிற ஒரு செல்ஃப் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், சுய பொறின்னு சொல்ல முடியும். அந்த ட்ராப்பில் நம்மளாக போய் மாட்டிக்கிறோம். மற்றவங்க கொடுக்குற அழுத்தத்தினால நம்ம போய் மாட்டுறதில்லை. இந்த உலகத்தில் சமூகத்தில் நம்ம வந்து உயர்ந்த அந்தஸ்தை அடையும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அடைஞ்சதாக நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு இறங்குற முயற்சியில் இந்த மாதிரி சிக்கல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நிதர்சனமான உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியும். நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியும்னா அது எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல திட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி செல்ஃப் ட்ராப்பில் நீங்கள் மாட்டாத அளவுக்கு உங்களுடைய இப்போதைக்கு பட்ஜெட் என்னவோ அதற்குண்டான திட்டங்களை நீங்கள் போடுங்க. கடனும் உங்களுடைய வருமானத்தில் ஒரு உட்பட்டு வருமானம், உங்களுடைய செலவுகள், சேமிப்பு இதையெல்லாம் பாதிக்காத வகையில் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ வாங்கலாம். நம்மளுடைய ஒரு பில்டிங் கட்டுறதை உதாரணமாக நம்ம எடுத்திருக்கோம். அதை வச்சே நம்ம சொல்லுவோம், நமக்கு என்ன தகுதி இருக்குது, நம்மக்கிட்ட என்ன சேமிப்பு இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு கடன் வாங்கினா நம்மளுக்கு வந்து சரியாக ஸ்மூத்தாக நம்மளுடைய லைஃப்பை வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்றதையெல்லாம் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்ம கலந்து பேசி நமக்கு வந்து வருமானம் இன்னும் அதிகமாகுமா அல்லது போக போக குறையுமா, நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம இன்றைக்கி சம்பாரிச்சிட்ருக்கிற பணம் அளவுக்கே சம்பாதிப்போம், எப்போ நம்மளுடைய வருமானம் வந்து அதிகமாகும் அல்லது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நமக்கு செலவுகள் என்னென்ன இருக்குது, குழந்தைகளுடைய படிப்பு செலவு என்ன இருக்குது, அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான செலவுகள்லாம் இந்த கடன் அதாவது வீட்டு கடன் வாங்குகிற வருஷங்களுக்குள்ளே எவ்வளோ வருஷத்தில் வரும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு கடனையும் வாங்க முயற்சி பண்ணவே தவிர இன்றைக்கி நம்மளால் முடியுது, நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி சொல்கிறத நம்பியோ ஒரு வங்கி சொல்கிறத மட்டுமே நம்பியோ நம்ம வந்து அந்த எலிஜிபிளை வந்து நம்மளுடைய அந்தஸ்து அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ வந்து பெருமையாகவே நம்ம சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம், எனக்கு வந்து ஹவுசிங் லோன் வந்து எனக்கு இவ்வளோ ப்ரீ அப்ரூவ்டு இருக்குது, சில வங்கிகளில் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம நண்பர்களே பெருமையாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த ப்ரீ அப்ரூவ்டு அப்படின்றத வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுடைய அந்தஸ்தினுடைய அளவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். உண்மை அது இல்லைங்க. உங்களுடைய வருமானத்தில் உங்களால் வந்து இந்த இஎம்ஐயை செலுத்த முடியும்னு அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வருமானத்துக்கு நம்ம என்ன திட்டமிடலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கி நமக்கு என்ன தகுதி இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய திட்டங்களை நம்ம வந்து கரெக்டாக நம்ம செயல்படுத்தணும்னா மட்டும்தான் இந்த மாதிரி ட்ராப்பில் நம்ம வந்து சிக்காமல் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி செய்யும்போது நம்ம எந்த ஒரு ட்ராப்லேயும் நம்ம சிக்க மாட்டோம், நம்மளே நமக்கு ஒரு ட்ராப் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இந்த கடன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கடன் இல்லாத மனிதர்களை வந்து தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடன் இருக்கிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கடன்கிறது வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய பாரம் அப்படிங்கிறத அனுபவப்பட்டவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக நம்ம வந்து அதிக கடன் வாங்கி தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு நிலையிலையும் உங்களுடைய அந்தஸ்தை மற்றவங்களுக்கு உயர்த்தி காமிக்கணுன்றதுக்காக எந்த ஒரு கடன்லேயும் அதாவது எந்த ஒரு ட்ராப்லேயும் போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் இந்த பதிவை நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.